ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு லோக்கல் செட்டப், அதாவது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், டீப்சீக் மாதிரி ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எடுத்துகிட்டு வந்து நம்ம லோக்கலில் டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த மாடலை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோன்னா ஒரு மிடில்வேர் மூலிமா நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த மிடில்வேர் பேர் தான் ஒலாமா. ஓகே, ஸோ இதுதான் அந்த மிடில்வேர். ஓகே, அது லோகோ பாருங்கள். ஸோ இங்கே ஏகப்பட்ட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃபேஸ்புக்கோட லாமா இருக்குது, அப்புறம் ஜெம்மா, சம் பாப்புலர் லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டீப்சீக் சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, டீப்சீக்கோட மாடல்ஸ்லாம் இப்போ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்னு லைக் வேர்ல்டு வைட் நம்மளுக்கே தெரிய வருது. இட்ஸ் சைனா மாடலுங்கிறத தாண்டி நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான். ஸோ கம்பேரபிள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏயோட அதை கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம டீப்சீக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டீப்சீக்கை யூஸ் பண்ணி ஒரு லோக்கலாகவே ஒரு ரெசிபி க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி நான் 4 ஃபீச்சர்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபி ஜென்ரேட்டர் வந்து கொடுக்குற மாதிரி நான் பண்ண போகிறேன். வெறும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன், அதுவே ஒரு ரெசிபி கொடுத்துரும் நம்மளுக்கு. அது லோக்கலில் இது நடக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்திங்கன்னா லோக்கலில் நடக்கும். ஓகேவா, இதுக்கு வந்து நெட்டே தேவையில்லாத மாதிரி, அதாவது லோக்கல் அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஏன்னா நம்ம அந்த மாடலே நான் வந்து டவுன்லோட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கோடை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒலமாவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே போனீங்கன்னா ஒலமா டவுன்லோட். ஓகே, பேரே ஒரு மாதிரி நாஸ்டிக்காக இருக்குது, ஒலமா. ஃபைன், இட்ஸ் ஓகே. ஸோ ஒலமா இங்கே போய் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்றும் இல்லை, இங்கே போய் ஒலமா ஹெல்ப் இல்லை சர்வ் எது கொடுத்தாலும், இல்லை ஒலமான்னு கொடுத்தாலே அது வந்து டவுன்லோட் ஆச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஓகே, ஸோ பேசிக்காக அவங்களே வந்து அவைலபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒலமாவில் என்ன இருக்குது, என்ன மாடல் என்கிட்ட இருக்குங்கிறத நான் ஒலமாட்ட இப்போ கேட்க போகிறேன். ஒலமா லிஸ்ட் பண்ணு அப்படிங்கிற. ஸோ அது லிஸ்ட் பண்ணுது மாடல்ஸை. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா டீப்சீக் R1 1.5B இருக்குது. ஓகே, 1.5B இங்கே இருக்கான்னு பார்த்துப்போம். 1.5B இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இதை தான் நான் எடுத்துருக்கிறேன். வித் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.1 GB. ஆனால் லேட்டஸ்ட்டு பாருங்கள் 5.2 GB வரையும் இருக்குது. 4.7 9 எப்பா 20 404 GB வரையும் இருக்குது. ஐ திங்க் திஸ் ஹேஸ் ஐ ட்ரைனிங் மாடல்ஸ் இன்சைட் இன் இட். ஓகே, ஸோ அது எதுக்கு, அது வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர், ஐ மீன் உங்கள் லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டரில் உங்கள் ப்ராசஸரை பொறுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மாடல்ஸை. ஓகே, இப்போ இங்கே போய் புல் கமாண்ட் கொடுத்து இதை கொடுத்தீங்கன்னா மாடல் புல்லாயிரும். நான் அதை கொடுக்க மாட்டேன், ஏன்னா எங்கிட்ட ஆல்ரெடி அந்த மாடல் இருக்குது. ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ டோன்ட் ஹவ் ப்ராப்ளம் வித் தட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்னென்ன தேவைங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டீப்சீக்கை லோக்கலாக ரன் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, ரிசீவ்டு 1. ஓகே, இப்போ ஒலமா சர்வ். ஓகே ஓகே, ஸோ எரர் வருது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ டீப்சீக்குன்னு கொடுப்போம். ஓகே, இதுவும் ரன் ஆகலை. ஸோ ஒலமா ரன். now it's getting loaded, so let's wait. இப்போ சென்ட் அ மெசேஜ், அதாவது அதோட கன்சோல் வந்துருச்சு நம்மளுக்கு. ஆய் அனுப்புகிறேன் நான். ஹவு கேன் ஐ அசிஸ்ட் யூ டுடே? ஸோ இப்போ ChatGPTயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீப்சீக் பார்த்துருப்பீங்க, ஜெமினாய் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் எல்லாமே ப்ரௌசரில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் லோக்கலில் இப்போ தான் உங்களால் பார்க்க முடியுதுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு மாடல் தான். ஏன்னா இது லோக்கலில் நான் ரன் பண்ணுறதுக்காக வச்சுருக்க ஒரு மாடல் தான் இந்த மாடல். ஓகே, ஸோ ஹவ் ஆர் யூ? ஐம் ஜஸ்ட் அ வர்ச்சுவல் அசிஸ்டன்ட், ஸோ ஐ டோன்ட் ஹவ் ஃபீலிங்ஸ். பாருங்கள், அப்படியே ChatGPT பேசுகிற மாதிரியே பேசுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து Ctrl D கொடுப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு லோக்கலில் ரன் பண்ணி ஓரளவு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது நான் புல் பண்ணிட்டேன் கரெக்டாக. இப்போ பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 3.8+ மஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரீ ரெக்வசைட்ஸாக உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன்.
கோர்ஸ் ப்ராப்ளம் இருக்கவே கூடாது. ஏன்னா ஃப்ரண்ட் எண்டில் டிஸ்பிளே ஆகும்போது ப்ராப்ளமே வரக்கூடாது. கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங்கில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இது ப்ரௌசரில் நம்மளால் என்றைக்குமே டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியாது. ஓகே, கோர்ஸ் மிடில் வேறு ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ChatGPTலேருந்தே எடுத்துட்டேன். ஏன்னா நான் திரும்பி சொல்கிறேன், ஏஐ இஸ் கோன் ரூல் த வேர்ல்டுன்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம போய் கோடை போய் அடித்து பார்க்க தேவையில்லை. இது 3.5 ஓலே ஐ திங்க் யூ கேன் கெட் தீஸ் கோட்ஸ். ஓகே, இதுக்கு 4O 4.5O காசு கொடுத்து தான் பண்ணணும்னு இல்லை. நார்மல் ChatGPT ஃப்ரீ வெர்ஷன்லேயே இந்த கோட்லாம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிடலாம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போ வந்து வெறும் ரெசிபிக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணலாமான்னா அந்த மாடலை பொறுத்து இருக்குது. அந்த மாடல் எந்த அளவு ட்ரெயின் ஆகிருக்கிறத பொறுத்து தான் அது வேலை செய்யும். நான் பொதுவாக அதை ரெசிபிக்கு எடுப்போனுக்காக தான். சரி, நம்ம எல்லாருமே சாப்பாடுனா எல்லாருக்குமே பிடிக்கும்ல, அதனால் ரெசிபிக்காக எடுத்திருக்கேன் இந்த மாடலை. ஓகே, இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டால் அதுவே எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபுட்டு வந்து நேம் பண்ணி அதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் பண்ணுங்கிறத அதுவே சொல்லும். அதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஜென்ரேட் கொடுத்துட்டு அவைட் கொடுத்துட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ChatGPTலேருந்து தான் எடுத்தேன். ஓகே, பாயிண்ட் பை பாயிண்ட்டுக்காக மட்டும் நானே ஒரு லைன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ChatGPTலேருந்து தான் எடுத்தேன். அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணி நான் வந்து பண்ணனால அது உங்களுக்கு அப்படி தெரியுது. ஓகே, இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக நான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணி பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ யூவிகான்னு ஒரு லைப்ரரி இருக்குது. ஓகே, அதை எடுத்து யூவிகான் இந்த இதுலேருந்து வரும், அந்த லைப்ரரிஸ்லேருந்து ஒரு லைப்ரரிலேருந்து வரும். இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு என்னோடய டாஸ்க் 1 பேக்கெண்ட்னா இந்த டாஸ்க் 1 பேக்கெண்ட் இருக்குல்ல, இங்கே இருக்குது பாருங்கள், அதே பேரை நான் ஆப்புங்கிற பேரில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். இந்த ஆப் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஜிபி, அந்த ஆப்புன்னு கொடுத்து ரீலோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கமாண்ட் எடுத்துகிட்டு இப்படி என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இட்ஸ் ஸ்டார்டட் ரன்னிங். ஓகே, ஸ்டார்டட் ரீலோட ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு 8000 லோக்கல் ஹோஸ்ட் 127.0.01ங்கிறது லோக்கல் ஹோஸ்ட் அதில் ரன் ஆகுது. ஸோ இது ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேர் இஸ் மை க்ரோம்? யா, க்ரோமில் போய் இதை நான் வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறேன், வெதர் இட்ஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். அதுதான் இப்போ எனக்கு தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு கோடை பார்ப்போம். நான் ஃபுல்லாக ஆக்சுவலி சிஎஸ்எஸ் ஒன்றும் பெரிய லெவலில் கொடுக்கல, ரியாக்டில் நினச்சா பண்ணியிருக்கலாம், பட் சாதா ஒரு வெப்சைட்லேயே இது பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுலேருந்து கோடு எடுத்துட்டேன். இதுவும் ChatGPTலேருந்து தான் எடுத்தேன். டோன்ட் நோ வரிஸ் கைஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஓகே 1 மினிட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 8000 இது ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வெயிட் ஏன்னா இங்கே பாருங்கள் 8000லாம் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது லோக்கல் ஹோஸ்ட் 127.0.01. இதை நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம், இல்லை லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லி கூட கொடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். போஸ்ட் பண்ணி அதுலேருந்து வர மெத்தடை இங்கே வந்து நீ வந்து டேட்டாவாக கொடுக்கணும் எனக்குங்கிறத அப்படிங்கிறத நான் கோடில் எழுதிடுவேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஆன்லைன் ரெசிபி கோடு எழுதப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ எல்லாத்துலேயும் ஏஐ வந்தது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன ப்ரோ இது இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி ஒரு டிஷ்ஷே க்ரியேட் பண்ணுதுன்னா அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன கொடுக்குறேன், எக்ஸு, வேறு ஏதாவது கொடுப்போம், சால்ட்டு கொடுப்போமா, சால்ட்டு, ப்ரெட்டு, வேறு என்ன நம்மளுக்கு தெரியும், வேறு என்ன இருக்குது, குக்கும்பர், எனக்கு வேறு பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஓகே, குக்கும்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ரெசிபி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே ஜென்ரேட் ரெசிபின்னு ப்ரெஸ் பண்ணிட்டேன்ல, இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இங்கே பாருங்கள், அங்கே நான் கொடுத்தது இங்கே போஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் இங்கே பிரிண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன், ரெசிபி வந்தால் பிரிண்ட் பண்ணி நீ எனக்கு கொடுன்னு. ஓகே, ஸோ பாருங்கள், ரிசீவ்டு இன்க்ரீடியன்ட்ஸ் போஸ்ட் பண்ணி இங்கே எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ அது பிரிண்ட் பண்ணி வருது. ஸோ இந்த மாடலேருந்து இப்போ ரிட்டன் ஆகி திரும்பி இப்போ அங்கே போகும் ஆன்சரு. அங்கே போய் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் மூலியமாக அந்த ரெசிபி வந்து பிரிண்ட் ஆகும். அந்த அவுட்புட் மாடலில் நான் இங்கே கொடுத்துருக்குறேன், அதாவது ஜென்ரேட்டட் ரெசிபிக்கு கீழே வர மாதிரி. ஓகே, வேர் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இது பிரிண்ட் ஆகும். இட் வில் டேக் சம் டைம், ஒரு மினிமம் ஒரு 3 to 5 மினிட்ஸாவது எடுக்கும் அந்த ரெசிபி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது லோக்கலில் ரன் ஆகிறனால நம்ம ப்ராசஸரை பொறுத்து தான் அது மாறும். இப்போ உங்கள் ப்ராசஸர் ஸ்பீடாக இருந்தால் ரெசிபி ஸ்பீடாக வரும், ஏன்னா மாடல் அவ்வளோ ஸ்பீடாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். பட் ஆனால் என்னோடய ப்ராசஸ் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால
இட் டேக்ஸ் சம் டைம் கைஸ். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அது ரெசிபி ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அது ரெசிபி ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருச்சு பாருங்கள். ஓகே, ஸோ ஐ நீட் டு கம் அப் வித் அ குக்கிங் ரெசிபி யூஸிங் இன்க்ரீடியன்ட்ஸ். இது எதுவுமே நான் பண்ணல, எல்லாமே டீப்சீக் ஏஐ மாடல் அந்த மாடலே பண்ணிடுச்சுன்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ், இட் டிட் பை இட் செல்ஃப். ஸோ லெட்ஸ் see how to combine them அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்லுது பாருங்கள். I should think about what combination could make sense. Maybe something that uses the bread as a base. So சாண்ட்விச்சுக்கு போயிடுச்சு. ஓகே, ஆர் எக்ஸ் ஆர் யூஸ்வலி இன்வால்வ் இன் wraps. லைக் நம்ம தான் ஷவர்மாக்கு யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸ் அண்ட் வெஜ் அந்த மாதிரி சாண்ட்விச் இருக்குல்ல, எக் ரோல்ஸ். வெயிட், ஐ ஷுட் செக் இஃப் தேர் ஆர் எனி காமன் இன்க்ரீடியன்ட்ஸ். சால்ட் இஸ் ஆப்ஷனல். இதே சால்ட் ஆப்ஷனலாக பண்ணிச்சு, நான் சொல்லி இது சால்ட் ஆப்ஷனலாக பண்ணிடுச்சு. ஸோ அப்படியே ஒரு விதமான கமெண்ட்ஸ் அதை செட் பண்ணிட்டு வந்து கடைசியில் ரெசிபியை கொண்டு வந்துருச்சு பாருங்கள். குக்கும்பர் எக் ரோல் ரேப் வித் வினேக்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்திங் என்னன்னு தெரில எனக்கு. ஸோ 1 cup shredded cucumber, 1 egg, 2 tablespoons, 1 teaspoon, blah 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 blah. ஸோ வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஓகே, அது ஆப்ஷனலுக்கும் அது மெசேஜ் கொடுத்துருச்சு. ஓகே, 1 டீஸ்பூன் சால்ட். ஸோ நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் அது ஏதோ மஸ்ட் ஆர்டரில் போட்டிருக்கு. ஓகே, கடைசியில் என்ன சொல்லுதுன்னா wrap the cucumber place அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் யுவர் டெலிஷியஸ் குக்கும்பர் ரேப் அப்படின்னு சொல்லி முடிக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இஃப் நாட் நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜென்ரேட்டட் ரெசிபி. ஓகே, ஜென்ரேட்டட் ரெசிபி. ஓகே, ஸோ ஐ நீட் டு கம் அப். உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள், அண்ட் என்ஜாய் யுவர் டெலிஷியஸ் குக்கும்பர் வேப் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து இது ஜென்ரேட் ஆகுது வித் தீஸ் செட்டப். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் திஸ். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம லோக்கலாகவே ஒரு எல்எல்எம் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி அதை செட்டப் பண்ணி நீங்கள் ரெசிபி மட்டும் இல்லை, ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் வந்து எனக்கு கரெக்டாக தெரில அதுக்கு மாடல் இருக்கான்னு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், நிறையா உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ்க்கு அதுக்கேற்ற மாடல்ஸ் கண்டிப்பாக இப்போ வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனியும் இந்த மாதிரி விடுறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, நான் சும்மா டீப்சீக் யூஸ் பண்ணியிருக்கேன். லாமா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாட் ஜிபிடியோட ஓப்பன்ஏயோட சம் மாடல்ஸ் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்படி தான் இது வேலை செய்யுது. ஓகே, see you in next video guys.